இந்த மாதிரி இருக்குன்னு பார்த்து பயந்துடாதீங்க. இதுதாங்க கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. கொஞ்சம் இடத்துல டார்க்காக ஒயிட்டாக தெரிஞ்சுன்னா பரவாயில்லைங்க. அதுக்கடியில் வந்து நுரை இருக்கும். அது கார்பன் டை ஆக்சைடு. நம்ம ஈஸ்ட்டு அதில் இருக்க சுகர் சாப்பிட்டு விட்டால் ஏற்போம். உங்களுக்கு எப்போவுமே டவுட்டாக இருக்கும்போது மோந்து பார்த்துக்குங்க. லைட்டாக ஒரு வினிகர் ஸ்மெல்லும் பஞ்சாமிரத ஸ்மெல்லும் வருங்க. ஐயோ, ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க. செகண்ட் டேவும் தேர்ட் டேவும் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணணும். நம்மளோட ஈஸ்ட் அண்ட் பாக்டீரியாவோட சாப்பாடே அதுதாங்க. இப்போது சப்ஸ்கிரைபர் கவுண்ட் எவ்வளோ தெரியுமாங்க? 28 ஆயிடுச்சுங்க. சூப்பர் இல்லைங்க? எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. லாஸ்ட் டைம் கம்பூச்சா வீடியோ போடும்போது எனக்கு தெரியாதுங்க அது அவ்வளோ பேர் பார்ப்பாங்கன்னு. அதனால் நிறையா இன்ஃபர்மேஷன் கொடுக்காம விட்டுட்டேன். என்னென்னா அதில் வந்து ஒரு ஸ்காபி இருந்துச்சு பார்த்தீங்களாங்க. அது வந்து 1 இயருக்கு முன்னாடி வாங்கினது. அது கெட்டு போகாதுங்க. அதை நீங்கள் அப்படியே மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுவேன்னா அப்படியே கொஞ்சம் ஃபெர்மெண்டான டீ அதுக்குள்ளே ஊற்றிங்க, அதை முழுசுற மாதிரி ஊற்றி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேன். 1 மந்த் 2 மந்த் கூட நான் யூஸ் பண்ண மாட்டேன். அப்படியே தான் இருக்கும் அதுக்குள்ளேங்க. ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே இருக்கிறனால அது கொஞ்சம் ஹைபர்னேஷனில் போயிடுங்க. அப்புறம் மறுபடியும் வெளியில் எடுக்கிறப்போ ஒரு 1 வீக்கு நீங்கள் சும்மா வச்சிடணுங்க. வச்சுட்டு அப்புறமா நீங்கள் புது டீ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து இது அமேசானில் தாங்க வாங்கினேன். இப்போயும் இருக்குன்னு நினைக்கிறேங்க. நான் கற்றுக்கிட்டது ப்ளஸ் மிஸ்டேக்ஸில் சொல்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணப்போ அது கெட்டு போச்சுன்னு நினச்சிக்கிட்டு இந்த ஸ்காபியை மட்டும் வச்சுக்கிட்டு மற்றெல்லாம் தூக்கி வந்துட்டேங்க. அப்புறம் தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் அது மேலே தின்னா ஃபார்ம் ஆகிற லேயர் வந்து நம்மளோட புது ஸ்காபின்னு. நான் பாக்டீரியாவையும் ஈஸ்ட்டையும் இவ்வளோ லவ் பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்த்தது இல்லைங்க. இப்போ பாருங்கள், நானே அதுக்கு சர்க்கரை ஸ்ட்ராபெரிலாம் போட்டு வளர்த்திட்ருக்கேன். நம்ம அதை காப்பாற்றினா அது நம்மளோட வயிற்றை காப்பாற்றுங்க. மியூச்சுவல் டீல். சூப்பர் இல்லைங்க? இப்போ நான் சயின்டிஸ்ட்டாக மாற போகிறத நீங்கள் பாருங்கள். அப்படியே ஊற்றினோடனேங்க லைட்டாக நுர வருங்க. அதை பார்க்கவே சூப்பராக இருக்கும். லைட்டாக கலந்திங்கன்னா அப்படியே சோப்புன்னு வர மாதிரி அப்படியே சூப்பராக ஃபோமியாக மாறிடுங்க. இதை பார்த்தா இப்போவே குடிக்கணும் மாதிரி தோணுது இல்லைங்க? இங்கே பாருங்கள், சைடில் காமிக்கிறேன். இது ஃபுல்லாக நுரைங்க. உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியுதான்னு தெரியல, ஆனால் இது ஃபுல்லாக நுரை. நீங்கள் ரொம்ப நல்லா கலக்கணும்னு தேவையில்லைங்க. லைட்டாக கலக்கினாலே இப்படி ஆயிரும். அப்புறம் என்னங்க, அவ்வளோதான். இதை பாட்டிலில் போட்டு மூடிடணும். ஆனால் முக்கியமாக ஒரு விஷயம் இருக்குங்க. இந்த டைம் பாட்டிலில் போட்டு மூடும்போது போன டைமாக லேசாக மூடக்கூடாது, ரொம்ப டைட்டாக மூடிடணும். அது ரொம்ப முக்கியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.